யத் அபராத சஹஸ்ரம் அஜஸ்ரம் त्वयि शरण्य हिरण्य उपावहत् வரதம் தேனத்வம் அவிக்கிரியஹா விக்ருதிம் அர்பக நிர்பஜனாதகாஹா. சுவாமி கூரத்தாழ்வான் பகவானுடைய நிருசிம்மனான அவதாரத்தை பார்த்து வியந்து பாடுகிறார். ஹிரண்யகசிபுவினிடத்தில் இருந்த கோபத்தாலே நரசிம்மன் தோன்றினார் என்று நாம் அறிவோம். ஆனால் கூரத்தாழ்வான் கேட்பது, ஹிரண்யகசிபு இன்றைக்கு நேற்றைக்கா தவறு செய்யத் தொடங்கினான்? அபராத சஹஸ்ரம் அஜஸ்ரம், எண்ணிலடங்காத ஆண்டுகளாக ஒரு தவறு விடாமல் எத்தனையோ பாபங்களை ஹிரண்யகசிபு செய்துதான் வந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அப்போதெல்லாம் பகவானுக்கு கோபமே எழவில்லை. தேன சிரம் துவம் அவிக்கிரியஹா, எந்த விகாரமும் அடையாமல் கோபமே படாமல் பகவான் பொறுத்து கொண்டு அவனை பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் திடீரென்று ஒரு நாள் தூணை பிளந்து கொண்டு இவ்வளவு கோபத்தோடு வந்து பிறப்பானேன் என்று கேட்டால் அர்பக நிர்பஜனாதகாஹா என்று கூரத்தாழ்வான் பதில் கூறுகிறார். தன்னை ஒருவன் தூஷித்தாலும் வெட்டினாலும் எத்தினாலும் பகவான் பொருட்படுத்துவதே கிடையாது. ஆனால் தன்னுடைய பக்தனான பிரஹ்லாதனிடத்தில் ஹிரண்யகசிபு அபசாரப்பட்டவுடன் இனி நம்மால் பொறுக்க முடியாது என்று அளவு கடந்த கோபம் பகவானுக்கு ஏற்பட அதோடுதான் வந்து நரசிம்மனாக அவதரித்தான். அந்த நரசிம்ம பெருமானுடைய திவ்யமான க்ஷேத்திரங்களுக்குள்ளே மிக முக்கியமானது தற்போது நாம் வந்திருக்கக்கூடிய அகோபிலம் என்கிற அழகான திவ்யதேசம். இந்த திவ்யதேசத்தில் மொத்தம் 9 நரசிம்மர்கள் காட்சி கொடுக்கிறார்கள் என்று கீழே தெரிவித்திருந்தேன். அதை சற்று பிரித்து பார்த்தோம் என்றால் இதை 2 பகுதிகளாக பிரித்து கொள்ளலாம். முதல்ல அகோபிலம் என்பதையே மேல் அகோபிலம், கீழ் அகோபிலம் என்று 2ஆக பிரித்து கொள்வோம். எக்குவ அகோபிலம், திக்குவ அகோபிலம். எக்குவானா மேலேன்னு இருக்க வேண்டும் பொருள், திக்குவா என்றால் கீழே என்று இருக்க வேண்டும் ஆந்திர தெலுங்கு பாஷையிலே. அதனால எக்குவ அகோபிலம், திக்குவ அகோபிலம் என்று சொல்லப்படுகிறது. கீழ் அகோபிலத்தில் நரசிம்ம பெருமானுக்கான ஒரு கோவில் இருக்கிறது. அவருக்கே மேல் அகோபிலத்தில் ஒரு சந்நிதி, அகோபில நரசிம்மருடைய சந்நிதி இருக்கிறது. அந்த மேல் அகோபிலத்திலிருந்து அங்கிருக்கும் ஒரு மலையை நாம் ஏறத் தொடங்கினோம் என்றால் அங்கு 4 நரசிம்ம பெருமான்களை சேவித்துக் கொள்ளலாம். அதாவது 5 பேர் வழியில் போகும்போது எக்குவ மேல் அகோபிலத்துக்கு போகும் வழியிலேயே காராஞ்ச நரசிம்மர் என்று முதலிலே ஒரு நரசிம்மர் இருக்கிறார். அதுக்கு மேலே போன உடனே அகோபில நரசிம்மரை மேல் அகோபிலத்திலே சேவித்துக் கொள்ளலாம். அங்கிருந்து நடைபாதை, இதுவரைக்கும் வண்டியில் வரலாம். காராஞ்ச நரசிம்மரையும் அகோபில நரசிம்மரையும் சேவிப்பதற்கு வண்டியிலேயே வந்து விடலாம். அங்கிருந்து நடந்து செல்ல தொடங்கினோம் என்றால் கையில் குச்சியெல்லாம் கொடுப்பார்கள். அதை வச்சுட்டு பிடிச்சிட்டு தான் ஏற வேண்டும். நிறைய பாறைகள், பல பாலங்கள், வசதிகள் செய்யப்பட்டிருந்தாலும் இப்போதும் மழை பொழியும் போது அருவி கீழே கொட்டித்தான் வரும். அதில் தான் தண்ணீரில் தான் இறங்கி நடந்து போகணும். பாறாங்கற்கள் தான் இருக்கும். அதில் தான் கால் வழுக்காமல் ஜாக்கிரதையாக நடந்து செல்ல வேண்டும். அதை போனோம்னால் முதலிலே வராக நரசிம்மருடைய சந்நிதி வருகிறது. அதுக்கு மேலே மாலோர நரசிம்மர், கடைசியாக ஜுவாலா நரசிம்மர் என்று இவர்களெல்லாம் ஒரே மலையிலே காட்சி கொடுக்கிறார்கள். இது ஒரு பகுதி, மேலகோபிலம். அங்கிருந்து போய் தரிசிக்க வேண்டிய நரசிம்ம மூர்த்திகள். அடுத்து கீழகோபிலத்துக்கு வந்தோம் என்றால் அதை சுற்றியே ஒரு சில திவ்யதேசங்கள் ஒரு சில கோவில்கள் இருக்கின்றன. அதாவது யோகானந்த நரசிம்மர், சத்திரவட்ட நரசிம்மர், பார்கவ நரசிம்மர், இவர்கள் 3 பேரும் கீழகோபிலத்துக்கு அருகிலேயே இருக்கிறார்கள். அதை தவிர மலையினுடைய உச்சியிலே பாவன நரசிம்மர் என்று ஒருத்தர் இருக்கார். அதுக்கு ஜீப்பில் தான் போகணும். நம்ம வண்டிகள் எல்லாம் போகாது, நடந்து போகிறதும் கஷ்டம். அதுக்குன்னு ஜீப்பு வச்சிருக்கா. அந்த ஜீப்பில் ஏறி உட்கார்ந்தோம்னா ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். மேலே போய் பாவ நரசிம்மரை தரிசித்து விட்டு வரலாம். ஆக மொத்தம் 9 நரசிம்மர்கள். யோகானந்த நரசிம்மர், சத்திரவட நரசிம்மர், பார்கவ நரசிம்மர், பாவன நரசிம்மர், காராஞ்ச நரசிம்மர், அகோபில நரசிம்மர், வராக நரசிம்மர், அதுக்கு மேலே மாலோல நரசிம்மர், ஜுவாலா நரசிம்மர் என்று 9 நரசிம்மர்களாக பகவான் இந்த திருத்தலத்திலே காட்சி கொடுக்கிறார். அதிலே நாம் முதல்ல எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்னால் கிடுகிடுன்னு மேலே ஏறி வந்துடணும். மெதுவாக கீழிருந்து ஒவ்வொருத்தராக சேவிச்சு வந்தோம்னா கால் வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கால் வலி வருவதற்குள் வேகமாக எப்படியோ பிடித்து கொண்டு நரசிம்மனே சரணம் என்று சொல்லிக்கொண்டு மலையினுடைய உச்சிக்கு ஏறினோம் என்றால் அங்குதான் ஜுவாலா நரசிம்மருடைய சன்னிதானம் இருக்கிறது. அந்த சந்நிதிக்குத்தான் நாம் முதலில் தற்போது வந்திருக்கிறோம். 9 நரசிம்மர்களுக்குள்ளே ஜுவாலா நரசிம்மரை முதலில் நாம் தரிசித்துக் கொள்ளலாம். இவருடைய சந்நிதியை நாம் நுழையும் போது, அருகில் வரும்பொழுதே ஒரு மலையில் ஏறிக்கொண்டே வருவோம். மலையினுடைய உச்சிக்கு அருகிலே ஜுவாலா நரசிம்மருடைய சந்நிதி இருக்கிறது. ஆனால் எவ்வளவு அழகான சன்னிவேசம்னால், அந்த ஜுவாலா நரசிம்மர் சன்னதிக்கு முன்னால் ஒரு சற்று தூரத்தில் வலது பக்கத்தில் ஒரு படிக்கட்டு இப்படி ஏறி மேலே செல்லும்.
அது என்ன படிக்கட்டுனா ஜுவாலா நரசிம்மருக்கு போகிற படிக்கட்டு கிடையாது. அதில் ஏறி சென்றோம் என்றால் அது கொஞ்சம் கடினமான பாதை. பொதுவான பாதையே கடினமான பாதை. அதைவிட கடினமான பாதை. ஒரு 40 வயசுக்குள்ளே இருந்தால் தைரியமாக சட்டுன்னு போயிட்டு வந்துடலாம். அதுக்கு மேலே போகிறதுனாலே சற்று யோசித்து கொண்டு தான் செல்ல வேண்டும். தைரியம் இருப்பவர்கள், வலிமை இருப்பவர்கள் கண்டிப்பாக போக வேண்டிய இடம். அங்கே தான் உக்ரஸ்தம்பம் என்கிற இடம் சொல்லப்படுகிறது. அந்த படிக்கட்டு ஜுவாலா நரசிம்மரை தரிசிப்பதற்கு முன்னாலேயே வலது பக்கம் ஒரு படிக்கட்டு போகும். அதில் போனோம்னா உக்ரஸ்தம்பம் என்கிற இடம் இருக்கிறது. ஸ்தம்பம் என்றால் தூண் என்று பொருள். ஹிரண்யகசிபுவினுடைய அரண்மனையில் ஒரு தூணை பிளந்து கொண்டுதான் நரசிம்ம பெருமான் புறப்பட்டார். அது இந்த தூண்தான் என்று சொல்லப்படுகிறது. ஒரு மலையினுடைய உச்சி கருடனை போல வடிவத்தில் ஒரு மலை இருக்கும். கிழந்து பார்த்தாலே சேவையாகும். அதுக்கு மேலத்தான் உக்ரஸ்தம்பம் என்பது இருக்கிறது. கருடனுக்கு காட்சி அளிக்கும் போது இந்த தூணை பிளந்து கொண்டு வந்தார் என்றும் கொள்ளலாம். இல்லை நரசிம்ம பெருமான் அவதரித்ததே இங்குதான் என்றும் கொள்ளப்படுகிறது. எதுவாக இருந்தாலும் பகவான் தோன்றின இடம். அந்த உக்ரஸ்தம்பத்தில் ரொம்ப சின்ன இடம். ஒரு வழி பாதை தான் உண்டு. அதை போய் அதுக்கு சுற்றி பிரதட்சணமாக திரும்பி வரலாம். ஒருத்தர் போனால் ஒருத்தர் வர முடியாது. காத்துட்டு ஒருத்தர் போய் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த ஆள் போக முடியும். அப்படி சின்ன பாதை. கீழே பார்த்துடவே கூடாது. எப்பவுமே மற்றவர்களையே பார்த்துட்டு இருக்கணும். கீழே பார்த்தோம்னா வயத்தை கலக்கும், தலை சுத்தும், எல்லாம் தான் பண்ணும். ஜாகிரதையாக போய் வர வேண்டிய இடம். அதுதான் உக்ரஸ்தம்பம். பகவான் முதலில் தோன்றிய இடம். அங்கண் ஞாலமஞ்ச அங்கோள் ஆரடியாய் அவுணன் பொங்கவாகம் வள்ளுகிறால் போழ்ந்த புனிதனிடம் பைங்கனானை கொம்பு கொண்டு பத்திமையால் அடிக்கீழ் செங்கனாளி இட்டிரஞ்சும் சிங்கவேள் குன்னமே என்று திருமங்கையாழ்வார் தன்னுடைய முதல் 10 7ஆம் திருமொழியில முதல் பாசுரம் பாடுகிறார். அம் கண் ஞாலம் அஞ்ச. இந்த பெரிய பூமி இருக்கிறதே, பூமியே நடுங்கி போயிற்றாம் பகவான் ரிசிம்மனாக பிறந்த போது. அங்கண் ஞாலமஞ்ச அங்கு ஓர் ஆளறியாய். பகவான் நரசிம்மனாக அங்கு அவதரித்தான் ஆழ்வார் பாடினார். அங்குனா இந்த துவஸ்தம்பம் தான். இந்த உக்ரஸ்தம்பம் இருக்கே, இதைத்தான் அங்குன்னு ஆழ்வார் காட்டுகிறார் போல் இருக்கு. அங்கு அங்கண் ஞாலமஞ்ச ஓர் ஆளறியாய் அவுணன் பொங்க ஆகம் வள்ளுகிறால் போழ்ந்த புனிதனிடம். பொங்கிக் கொண்டு எதிர்த்து கொண்டு ஓடி வந்தான் அல்லவா ஹிரண்யகசிபு. அவனை பிடித்து மடியிலே போட்டு அவனுடைய மார்புகளை தன்னுடைய நகங்களால் கிழித்தார். போழ்ந்த புனிதனிடம். இந்த பகவான் கொலை பண்ணவர் தானே. ஒரு ஹிரண்யகசிபுவை கொன்றவனை யாரானு புனிதன்னு சொல்லுவார்களோ? ராமனை புனிதன்னு சொன்னா சரி, ரொம்ப ஆச்சாரத்தோடு இருக்கார், நல்லவரா இருக்கார், புனிதன்னு சொல்லலாம். ஒரு அசுரனை கொன்ற ஒரு நரசிம்ம பெருமான் ரத்தமா கொற்றது உடம்பு முழுக்க, அவரை போய் புனிதன்னு சொல்லலாமா என்றால் ஆழ்வாருக்கு எண்ணம். பிரஹ்லாதன் அழைத்தவுடன் அவனை ரட்சிப்பதற்கு தன்னுடைய வேலையாட்கள் யாரையாவது அனுப்பிவிடாமல் பகவான் தானே நேர வந்தார் அல்லவா. அதுதான் புனிதத்தன்மையா. நமக்கு தெரிந்தவர் ஒருத்தர் கஷ்டப்படுகிறார், துன்பத்தில் இருக்கிறார்னால் நாம் சென்று உதவ வேண்டாமா? ஒரு வேலைக்காரனை பார்த்து நீ போய் இந்த உதவியை பண்ணு, நீ போய் அவரை பார்த்துக்கோ. ஆஸ்பத்திரியில் ஒருத்தர் இருக்கார், நாம போய் பார்க்க வேண்டியவர். ஆனால் நாம் போகாமல் யார் யாரையோ அனுப்பி தூது விட்டு நல்லது எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்தேன், ஆனால் நான் போகவில்லைன்னு சொன்னா நான் வராமல் இருந்த வருத்தம் அவருக்கு இருக்கத்தானே போகிறது. அதை போல பிரகலாதனுக்கு யார் யார் மூலமாகவோ உதவி செய்யாமல் பகவான் நரசிம்மன் தானே வந்தார் அல்லவா. அதனால் தான் புனிதன்னு ஆழ்வார் அழைக்கிறார். போழ்ந்த புனிதனிடம். அந்த நரசிம்ம பெருமானுடைய இடம்தான் இந்த சிங்கவேள் குன்னம் என்பது. இதுக்கு எவ்வளவு சிறப்புனால் அதை தெரிவிக்கிற. பைங்கண் ஆனை கொம்பு கொண்டு பத்திமையால் அடிக்கீழ் செங்கன் ஆளி இட்டிரஞ்சும் சிங்கவேள் குன்னமே. இந்த ஊர்ல யானையும் இருக்குமா, சிங்கமும் இருக்குமா. யானைகள் எல்லாம் பைங்கண் ஆழி, அழகான பசுமையான கண்களை உடைய யானைகள் இருக்கின்றன. அந்த யானைகளை செங்கன் ஆளி, சிவப்பான கோபமான கண்களை உடைய சிங்கங்கள் எல்லாம் இந்த யானைகளை வேட்டையாடி அடிச்சு கொன்னுட்டு அதனுடைய தந்தங்களை எல்லாம் எடுத்துண்டு பத்திமையால் ரொம்ப பக்தியோடு வந்து நரசிம்ம பெருமான் திருவடியில போட்டுட்டு கைகூப்பிண்டு நிற்குமா. எவ்வளவு வர்ணிக்கிறார் பாருங்க. யானை எவ்வளவு, இதெல்லாம் செழிப்ப சொல்றது. யானை இருக்கு, அது அவ்வளவு உயரத்துக்கு வளர்ந்துருக்கு, பெரிய தந்தம் இருக்கு, அதை விட பலமான சிங்கம் இருக்கு. சிங்கம் வந்து யானையை வேட்டையாடுறது, அந்த தந்தத்தை கொண்டு போய் நரசிம்ம பெருமானிடத்துல சமர்ப்பித்து தொழுது நிற்கிறது. இப்படிப்பட்ட சிங்கவேள் குன்னம் தான் புனிதனிடம், நரசிம்ம பெருமான் அவதரித்த திருத்தலம் என்று திருமங்கையாழ்வார் பாடுகிறார். அதெல்லாம் நடந்தது இந்த உக்ரஸ்தம்பம் என்கிற அழகான இடத்தில் தான். இந்த ஸ்தம்பத்தை பற்றி தான் சுகாச்சாரியர் பாகவத்தை தெரிவிக்கிறார். ஏவம் துருத்தேர் முகுர் அர்த்தயன் ருஷா சுதம் மகாபாகவதம் மகாசுரஹா கட்கம் பிரகிருஹ்ய உற்பத்திதோ வராசனாத் ஸ்தம்பம் ததாட அதிபலஸ்வமுஷ்டினா. பிரகலாதன் சொல்ல அதை கேட்பதற்கு பொறுக்க முடியவில்லை ஹிரண்யகசிபுவாலே. தன்னுடைய மகன்
பள்ளியிலோதி வந்ததன் சிறுவன் வாயிலோர் ஆயிரநாமம் உள்ளியவாகி போத ஆங்கதனு கொன்னுமோர் பொறுப்பிலனாகி பிள்ளையைச் சீறி வெகுண்டு தூண் புடைப்ப. பிள்ளை பேர்ல மிகுந்த கோபம். இந்த தூணுக்குள்ள பகவான் இருந்தால் நீ சொல்லுவதை ஒத்துக்கொள்ளுகிறேன். என்ன சொன்னான்? எங்குமுளன் கண்ணன். பகவான் நாராயணன் தான் அனைவருக்குள்ளும் இருக்கிறார். உன்னையும் அவர்தான் இயக்குகிறார், என்னையும் அவர்தான் இறக்குகிறார். அவர்தான் அனைவருக்கும் ஈஸ்வரன். இதை பிரகலாதன் சொன்னதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நீ சொன்னது உண்மையாக இருந்தால் அந்த தூண்ல இருக்கட்டும், இல்லாவிட்டால் உன்னை கொன்று விடுவேன் என்கிற ரோஷத்தோடு ஸ்வமுஷ்டினான். தன்னுடைய கையால தான் வச்ச தூண். அவனுக்கு என்ன தைரியம்னால், நான் தானே இந்த தூணை கட்டினேன், பார்த்து பார்த்து செங்கல் செங்கலா நான் தான் கட்டி இருக்கிறேன், இதுக்குள்ள பகவான் எப்படி இருக்க முடியும்னு அவனுக்கு எண்ணம். அதனால் அளந்திட்ட தூணை அவன் தட்டன்னு ஆழ்வார் பாடுகிறார். தானே வச்ச தூண் தானே என்கிற கர்வத்தோடு போய் கையால் அடித்தான். அடித்த உடனே பெரிய ஓசை கேட்டதா. அதை சுகர் தெரிவிக்கிறார். ததைவ தஸ்மின் நனதோதி பீஷணோ பபூவ ஏனாண்ட கட்டாகம் அஸ்புடத் எம் வை ஸ்வதிஷ்ணோபகதம் ஜாதய ஸ்ருத்வா ஸ்வதாம அத்தியம் அங்கமேனிரே. இதெல்லாம் சுகாச்சாரியர் பாடும்பொழுது நாரதர் யுதிஷ்டிரனுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்றார், இவன் முஷ்டியால் தன்னுடைய கையால் அடித்தான் அல்லவா, அடித்த உடனே ஒரு பெரிய சத்தம், ஒரு ஒலி ஏற்பட்டது. அந்த சத்தம் ஆகாசம் வரைக்கும் பரவித்தாம். ஏன அண்டகட்டாகம் அஸ்புடத்து. இந்த அண்டகட்டாகம் இருக்கே அதுவே உடைந்து போகும் அளவுக்கு ஒரு பெரிய ஒலி. இந்த காலத்தெல்லாம் பார்க்குறமோ இல்லையோ, ஒரு ஒலி பாடினாள்னா, ஒரு பெண் அவள் ரொம்ப உயர்ந்த உரத்த குரல்ல பாடினான்னா அந்த இடத்துல ஒரு கண்ணாடி குவளை வச்சிருப்பா, அது அப்படியே உடஞ்சு போயிடும். இதை போல ஒரு இடி இடிச்சா மலையெல்லாம் உடையிறதுன்னு சொல்றோமோ இல்லையோ, அதை போல இந்த ஒலி கேட்ட உடனே இந்த அண்டகட்டாகமே உடையத் தொடங்கித்தாம். அந்த ஒலியை கேட்டு இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாம், ஐயோ நம்ம ஸ்வர்க்கம் எல்லாம் இங்கே அழிந்து போய்விடுமோ, உடைந்து போய்விடுமோ என்று பயப்படத் தொடங்கினார்களாம். அப்படிப்பட்ட ஒலியோடு முதல்ல என்ன தெரிந்தது? 2 கருப்பா பெரிய கண்கள், சிவக்க எரியக்கூடிய 2 கண்களை கண்டான். அதை பிளந்து கொண்டுதான் நரசிம்ம பெருமான் வெளியே வந்தார். அவர் பிறந்த தூண். வேதாந்த தேசிகன் தன்னுடைய தசாவதார ஸ்தோத்திரத்தில் பாடுகிறார். யாகாச்சித் மகி ஸ்தூணா பிதாமகி அபூத்துன்னு பாடுகிறார். இந்த தூண் இருக்கிறதே, தூணுக்கெல்லாம் பொதுவாக குழந்தையே பிறக்காது. குழந்தை பிறக்காதவாளர் என்ன சொல்லுவா? மலடி என்று சொல்லுவார்கள் அல்லவா. இந்த தூண் குழந்தை பாக்கியம் இல்லாமல் மலடியாகத்தான் இருந்தது. இன்னைக்கு திடீர்னு என்ன ஆச்சரியம், இந்த தூண் பாட்டியாகிவிட்டது என்று சொன்னார். எப்படி குழந்தை பிறந்தாலும் அம்மாவாக ஆயிற்றுன்னு தானே சொல்லணும். பாட்டியாகவே ஆகிவிட்டதானால் இந்த உலகத்துக்கே பகவான் தான் தந்தை. அந்த பகவானே இந்த தூணிலிருந்து பிறந்து விட்டார் அல்லவா. அப்ப உலகத்துக்கு தந்தையான பகவானை பிறப்பித்த தூணானபடியால் நமக்கெல்லாம் பாட்டி ஆயிடுத்தான். யாகாச்சித் ஸ்தூணா பிதாமஹ்ய பூத் என்று பாடுகிறார். அப்படி தூணை பிளந்து கொண்டு நரசிம்ம பெருமான் அவதரித்தார். அது உக்ரஸ்தம்பம் என்று இன்னும் இந்த இடத்திலே காண கிடைக்கிறது. அது ஒரு பாதை. அந்த பாதையை விட்டுட்டு நேர் பாதை இருக்கிறது. நேர மலை உச்சியை நோக்கி நடந்தோம் என்றால் இன்னும் சற்று தூரம் போனவுடனே ஒரு அழகான அருவி கொட்டுகிறது. அந்த அருவியை தாண்டினால்தான் பகவானை தரிசிக்க முடியும். அது எப்படி அருவினால், நேர அருவி கொட்டி கொண்டிருக்கு. நாம் அருவியில் நனைய வேண்டிய தேவையே கிடையாது. மலையினுடைய ஒரு பக்கம் இருக்கிறது, அதில் ஒரு சின்ன குகை. அந்த குகை பாதையில் தான் நாம் நடந்து போவோம். ஆனால் போகும்போது இந்த பக்கம் வீட்டிலெல்லாம் ஒரு பக்கம் பாதை போட்டுட்டு இன்னொரு பக்கம் கிளாஸ் வச்சிடறாளோ இல்லையோ, பால்கனி இருக்குன்னா அதில் கண்ணாடி கதவு போட்டு வச்சிடறோமோ இல்லையோ, அதை போல் நீங்கள் நடந்து போகிறச்சே இந்த பக்கத்தில் சாரலாட்டம் தண்ணீர் கொட்டிகிட்டே இருக்கும், அருவி கொட்டிகிட்டே இருக்கும். அது அப்படியே ஒரு கிளாஸில் ஒரு ஷீட்டு வச்ச மாதிரி இந்த பக்கம் தண்ணீர் கொட்டிகிட்டே இருக்கும். அதனுடைய சாரல் எல்லாம் நம் பேரில் கொட்டி கொண்டிருக்கும். அதோடு கூட நினைந்து கொண்டே தான் பகவானை தரிசிக்க செல்ல வேண்டும். நமக்கு இருக்கிற தாபங்கள் அனைத்தையும், வெப்பம், கோபம், கவலை, துன்பம் அனைத்தையும் பகவான் போக்கி விடுகிறார். அனைத்தையும் போக்கிவிட்டுத்தான் தன் அருகிலே அழைத்து கொள்ளுகிறார். அந்த அருவியை தாண்டி சென்றோம் என்றால் ஜுவாலா நரசிம்மருடைய சந்நிதி இருக்கிறது. அந்த சந்நிதியில் ஒருத்தர் ஜுவாலா நரசிம்மர். ஆனால் அவரை சுற்றி பல வடிவங்களிலே பகவான் காட்சி கொடுக்கிறான். என்ன விவரங்கள் என்பதை அடுத்த பகுதியிலே பார்ப்போம்.